ரிலையன்ஸ் நிறுவனம் மற்றும் ஆயுள் நிறுவனத்திடம் பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதன் மீது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்றும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ அவர்கள், ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக உழைத்ததை விட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிக அளவில் உழைத்திருக்கிறார். முதலமைச்சராக வைத்திலிங்கம் இருந்தபோது ரிலையன்ஸ் நிறுவனத்திற்காக பல பணிகளை செய்து முடித்து இருக்கின்றார். ரிலையன்ஸ் மற்றும் ஆயுள் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதி முழுவதுமாக செலவு செய்யப்பட்டு விட்டதா என்பதனை அவர் விளக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். ஏனாமில் பாரிஸ் ஈகிள் டவர் கட்டப்பட்டதில் ஊழல் நடந்திருக்கிறது. அந்த டவர் தற்பொழுது துருப்பிடித்து வீணாகி இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய வைத்தியநாதன், ஆந்திர ஒப்பந்ததாரர்களை அடிக்கடி சந்திப்பது, இலங்கைக்கு சென்று அமைச்சர்களை சந்திப்பது எதனால் என்று குறிப்பிட வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட அவர், மல்லாடி கிருஷ்ணராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு சொத்து இருந்தது, தற்போது எவ்வளவு சொத்து மதிப்பு என்று வெளியிட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். மக்களால் புறந்தள்ளப்பட்ட மல்லாடி கிருஷ்ணராவ் தோல்வியடைந்த பின்னரும் அரசு பதவி மற்றும் முதலமைச்சரை கையில் வைத்துக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் மாண்புகளையும் மரியாதையையும் குறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சராக இருந்தபோது அரசு திட்டங்களுக்கு போலியான முறையில் பூஜைகள் போடப்பட்டு அந்த பணி மேற்கொள்ளப்படாமலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதை ஏன் என்று விளக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட வைத்தியநாதன், இதுபோன்ற போலியான அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டாம் என்று வலியுறுத்திய அவர், பழிவாங்கும் அரசியலை மல்லாடி கைவிட்டுவிட்டு மக்கள் பணி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்.